நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சீச்சே, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. நீங்க நடந்துக்கிற விதம் தான் உங்களை நாரடிச்சிருது. சார், மேட்டர் சொல்லாம இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாதீங்க. அப்படி என்ன என் தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி இருக்க போகுது? என் வாழ்க்கை என்ன ஆயிட போகுது? அப்படி ஆகிடக்கூடாதுன்னு தானே நான் வர சொன்னேன். நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப கேவலமா. வேணாம் சார், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் போறேன். எங்க போறீங்க சீச்சே? ஜெயிலுக்கு போறீங்களா? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க என்னைக்கு என் அத்தை கிட்ட சண்டை போட்டு நல்ல தம்பியை வெளியே கொண்டு வந்தீங்களோ அப்பவே என் எதிரி ஆயிட்டீங்க. நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? ஆமா சார். என்ன எதிரியா நினைச்சிட்டீங்களா? ஆமா. அப்ப போங்க. உங்க தலையில கல்லு விழுந்தா என்ன, உங்க வாழ்க்கை நாரி போனா என்ன, உங்க வாழ்க்கை சீச்சேன்னு ஆனா எனக்கு என்ன சீச்சே? மேட்டர் சொல்லுங்க சார். அதை சொல்றதுக்காக தானே வர சொன்னேன். விஸ்வநாதனுக்கு உங்களுக்கும் நல்லது பண்றதுக்காகத்தான் நான் அரசிக்கிட்ட சண்டை போட்டு நல்ல தம்பியை வெளியே கொண்டு வந்தேன். அன்னைக்கு நான் கேட்ட கேள்வியில டிஜிபி ஆபீஸே ஆடி போச்சு. கேள்விப்பட்டீங்களா? அரசி பயந்து நடுங்குனாங்க. அதை கேள்விப்பட்டீங்களா? சார், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அரசி பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அதை எப்படி உங்களை பார்த்தா பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க? சிங்க பெருமாளுக்கு பயந்து தானே ஆகணும். உங்களுக்கு ஒரு மேட்ரு சொல்லவா? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார். சொல்றேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது வேற மேட்ரு. உங்க அத்தை அரசி என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு கலையரசியை கொலை பண்ணிடாதீங்கன்னு என் கையை பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. சிங்க பெருமாளுக்கு அரசி அவளை பயப்படுறாங்க. என்ன நான் சொல்றது நம்புற மாதிரி தெரியலையா? சரி, மேட்ரு சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்களா சார்? இது வந்து அந்த மேட்ரு இல்ல. இது உங்க வாழ்க்கை நாரி போகும்னு சொன்ன அந்த மேட்ரு. இதை பாருங்க சார், என் வாழ்க்கையை நாரடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி 2 பேர் இருந்தா போதும், நாரிடும். 2 பேர் தேவையில்லை சீச்சே, ஒருத்தன் போதும். நல்ல தம்பி, அவன் உங்க வாழ்க்கைய நாரடிக்க போறான். நல்ல தம்பியா? உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா சீச்சே? அரசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா, அவளை ஏதாவது பண்ணணும்னு விஸ்வநாதன் சொன்னப்போ, ஆமா அவளை ஏதாவது பண்ணணும்னு நான் சொன்னேன். நீங்களும் சொன்னீங்க. ஆமா சொன்னேன். நல்ல தம்பி சொன்னானா? சொல்லல. இல்ல, ஏன் சொல்லல? அவன் விஸ்வநாதன் ஆளு இல்ல, அரசியோட ஆளா மாறிட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அவனை காப்பாத்துற மாதிரி வெளியே கொண்டு வந்தேன். ஏன் சார், அவன் அரசியோட ஆளா மாறி இருந்தா அரசியே அவனை அரெஸ்ட் பண்ணணும்? அது விஸ்வநாதனையும் உங்களையும் முட்டாளாக்குறதுக்காக அரசு பண்ண டிராமா. இல்ல சார், நீங்க ரொம்ப குழப்பறீங்க. அதுக்காக தான் வர சொன்னேன். இல்ல, நடந்த மேட்டரை சொல்றதுக்காக வர சொன்னேன். சீச்சே, உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான், ஒரு காமெடியும் இருக்கான், ஒரு வில்லனும் இருக்கான். ஒத்துக்கிறீங்களா? சார், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எனக்குள்ள வில்லன் கிடையாது. ஆனா நீங்க வில்லன்னு நல்ல தம்பி சொல்றானே. அவன் சொல்லுவான், ஏன்னா அவன் ஒரு வில்லன், வில்லாதி வில்லன். எங்கிட்ட சொல்றான் சீச்சே அவன். நீங்க விஸ்வநாதனை மிரட்டி தான் ஒரு கம்பெனி எழுதி வாங்கினீங்க. எங்கிட்டே சொல்றான். விஸ்வநாதன் எதுக்கு சீச்சைக்கு பைப்புன்னு நான் கேட்டேன். அவங்களுக்குள்ள தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்றான், கிரிமினல் தொடர்பு இருக்குன்னு சொல்றான் சீச்சே. அவனை உங்ககிட்ட சொன்னானா? நான் தானே கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? அவன் என்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். மலேசியாவில் அரசிக்கிட்ட நீங்க தானே அவனை பிடிச்சி கொடுத்தீங்க? ஆமா சார், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன். அதனால தான் அத்தைக்கு என் மேல பாசம் வந்தது. ஆனா நீங்க புடிச்சு கொடுத்ததுக்கு அவன் வேற காரணம் இருக்குன்னு சொல்றானே. என்ன?
என்ன காரணம் சொல்றான்? அதை சொல்லலை, ஆனால் அதை வெளியே சொன்னா உங்க வாழ்க்கை நாரி போயிரும் சொன்னான். ஏன் சீச்சே, அவன் சொல்ற மாதிரி வேற ஏதாவது காரணம் இருக்கா? அதெல்லாம் இல்லை சார், அவன் போய் சொல்றான். அவன் போய் மட்டும்தான் சொல்லுவான். நான் அதைத்தான் சொன்னேன். நீ பொய் சொல்லடா அப்படி நான் சிரிச்சேன். சிரிச்சதுல என் வாய் கூட சுளுக்கி போச்சு சீச்சே. சார், அவன் தேச துரோகி. தேச துரோகியை பிடிச்சி கொடுத்தேன், அவ்வளோதான். அதை ஏன் கோர்ட்டில் சொல்லலை? கோர்ட்டில் சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கல, அவன் கேட்டான். கேள்வியும் கேட்டுட்டு பதினையும் அவனே சொன்னான். நீங்க மிகப்பெரிய கிரிமினல்னு உங்களை மாட்டி விடுறதுக்கு அவன்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கான். பத்திரமா வச்சிருக்கானா சீச்சே. சிங்கப்பெருமாள் சார், என்ன ஆதாரம்னு சொன்னானா? அதை சொல்லலை, ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுப்பேன்னு சொன்னான். அப்படி அவன் கொடுத்துட்டா நீங்க தூக்கில் தொங்கணுமா, இல்ல லைஃப் லாங்கா ஜெயிலில் தூங்கணுமா? நல்ல தம்பி சொல்றான். அதை பண்ணாம விட மாட்டேன்னு சபதம் போட்டு என்னோட டேபிளை ஓங்கி குத்துனான். 50,000 ரூபா டேபிள் 5 பைசா உடஞ்சி போச்சு. டேபிளை மாத்திருக்கேன், இது வேற டேபிள். அவன் கோபத்தை பார்த்து எனக்கு ஜுரம் வந்து இப்ப குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உங்க முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மேல உள்ள பாசத்தில் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன். இனிமே உங்களை காப்பாத்துறது உங்க கையில் இருக்கு. கையில் இருக்கு ஸ்டிக்க சொல்லலை, உங்க திறமையில் இருக்குன்னு சொன்னேன். இல்லை என்ன ஆதாரம்னு நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் சொல்கிறதா இல்லை. இருக்கிற சிக்கல் போதும். நான் யாரையும் நம்புறதா இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த விஷயத்த சொல்ல தானே கூப்பிட்டீங்க. இதை ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி 1 மணி நேரம் இழுத்துருக்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் சைட்டா சொன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்காது தம்பி. போதும் சார், உங்கள் ட்விஸ்டெல்லாம் போதும். நான் கிளம்புறேன். நில்லுங்க சீச்சே, மறுபடியும் ட்விஸ்ட் பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. வழி இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இருக்கு. தேவைப்பட்டா மறுபடியும் ஃபோன் பண்றேன். Good morning, everybody. Good morning, sir. My dear staff, I want to apologize to you because I missed you all these days. என்ன காரணம்னா எனக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. டோன்ட் வரி, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் டூ த பெஸ்ட். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு தானே சார் செய்யும். நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதான் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்களா சார்? மாமா சார், மாமா சார், ஜிஜே, நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசணும் மாமா சார். மீட்டிங் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். முக்கியமான விஷயம் மாமா சார். முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். இது அதை விட முக்கியமான விஷயம் மாமா சார். கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. போங்க. என்ன மாமா சார் இழுத்து சுற்றி விடுறீங்க? தரன்னு இழுத்துட்டு வரீங்க. என்ன ஜிஜே? எனக்கு அதை வாங்கி கொடுங்க. எதை? மறந்துட்டீங்களா? அந்த நல்ல தம்பி உன்னை வச்சுட்டு என்னை மிரட்டிட்டு இருக்கானே, அதை. அதுவா? என்ன அதுவான்னு சாதாரணமாக கேட்குறீங்க? என்னோட உயிரே அதில் தான் இருக்கு. வாங்கி கொடுங்க. ஃபோன் பண்ணுங்க. ஆமாம் சார், ஃபோன் பேசுங்க. கொண்டு வர சொல்லுங்க. பண்ணுங்க. பண்ணுறேன். சொல்லுங்க விஸ்வநாதன். ஜிஜேயோட புல்லட் உங்ககிட்ட தானே இருக்கு? அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆமாம், இப்போ எதுக்கு அது? எதுக்குன்னு நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். அதை கொண்டு வா. கொண்டு வர முடியுமா முடியாதா? நீங்கள் எது பண்ணாலும் சரி, அந்த புல்லட்டை நான் கொடுக்க முடியாது. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. என் பேச்சை கேட்கலன்னா உன்னை தூக்கி எறிஞ்சிருவேன். ஹலோ. என்ன மாமா சார்? கட் பண்ணிட்டான். மீட்டிங் முடியட்டும், நேரில் வர வச்சு பேசுகிறேன். மாமா சார், மாமா சார், ஏய் இப்போ நீங்கள். நான் முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. போங்க ஜிஜே. சாரி. எனிவே, லெட்ஸ் கண்டினியூ.
என்ன சீச்சே, ஏன் அதை கிழிக்கிறீங்க? எதையாவது கிழிக்கணும் சார். சரி, மாமா இருக்காரா? அவரை நீங்கள் மாமான்னு ஒன்று கூப்பிட வேணாம். எங்க மாமான்னு சொல்லலை, உங்க மாமா விஸ்வநாதன் இருக்காரா? அவர் இனிமேல் ஏன் மாமான்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது சார். உங்க மாமான்னு கூட சொல்லக்கூடாதா? ஏன் கோவமா இருக்கீங்க? சார், அவருக்கு நான் முக்கியமாக, மீட்டிங் முக்கியமா சார்? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் சரியா. என்ன மேட்ரு சீச்சே? சார், நீங்கள் சொன்னீங்கல்ல, நல்ல தம்பிக்கிட்ட எனக்கு எதிராக ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அப்போ ஆதாரம் இருக்குன்னு நல்ல தம்பி சொன்னது உண்மை? இல்லை 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 சார், அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நல்ல தம்பி சொன்னது உண்மையா பொய்யா, அவங்ககிட்ட நிஜமாவே இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க சொன்னேன். இவர் ஃபோன் எடுத்து நல்ல தம்பிக்கிட்ட மரியாதையாக அந்த ஆதாரத்தை கொடுத்துருன்னு கெஞ்சிறாரு. இப்போ கொடுக்க போறியா இல்லையான்னு மிரட்டினாரு. அவன் எதையுமே செட்டப் பண்ணாமல் ஃபோனை வச்சுட்டான் சார். மரியாதை இல்லாம. உங்ககிட்ட நான் தனியாக பேசணுமே. இங்கே தனியாக தானே இருக்கோம், பேசலாமே. இதை விட தனியாக பேசணும். என்ன சார், எதுக்கு சார்? மொட்டையாக சொன்னால் என்ன அர்த்தம்? மொட்டை மாடியில் போய் பேசணும்னு அர்த்தம். ரொம்ப நடக்காதீங்க சீச்சே, அந்த காலம் டேமேஜ் ஆயிட போகுது. துரோகி சார் அவன், துரோகி. மாமா சார் எவ்வளோ கேட்டும் மாட்டேங்கிறான் பாருங்க. அவர் போட்ட உப்பை தின்னுட்டு அவருக்கே துரோகம் பண்றான் ராஸ்கல். ஆதாரத்தை குடு குடுன்னு கெஞ்சுறாரு, கோமா கேட்கிறாரு. அவர் பேச்ச மதிக்கிறானா அவன்? சீச்சே, அவர் அவன் காலில் விழுந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டான். எப்படி சார் சொல்றீங்க? கொடுக்க வேணான்னு சொன்னதே உங்க மாமா சார் தானே? சார், விஸ்வநாதன் தான் அவன்கிட்ட கொடுக்க வேணான்னு சொன்னார். என்ன சார் சொல்றீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அலற மாதிரி அலனுங்கிற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதைத்தான் விஸ்வநாதனும் நல்லதம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. சிங்கப்பெருமாள் சார், குழப்பாம விஷயத்தை சொல்லுங்க. விஷயமே குழப்பம் தானே, அதை எப்படி குழப்பாம சொல்ல முடியும்? உங்ககிட்ட 2 பேருமே நடிக்கிறானுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல விஸ்வநாதன் குடும்பி உங்ககிட்ட இருக்கு. அவர் சொல்லி நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. அத நான் சொல்லல, நல்ல தம்பி சொன்னான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவன் சொல்லல. மேட்ருக்கு வர்றேன். அதை வச்சு நீங்க மிரட்டித்தான் விஸ்வநாதன் கிட்ட கம்பெனி வாங்கினீங்களாம். அந்த விஷயத்துல அவர் உங்க மேல ஆத்திரத்துல இருக்காராம். ஆத்திரத்தை வெளியே காட்ட முடியாம அதை உள்ள வச்சு அடக்கி அவருக்கு பிபியே வந்துச்சான். அதனால நல்ல தம்பியை வச்சு உங்களை பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டார். நான் அன்னைக்கே சொல்லல, நீங்க உள்ள போயிருவீங்க. சீச்சே, உள்ள அனுப்பத்தான் முடிவு பண்ணி நல்ல தம்பிய தூண்டி விட்டுருக்காரு. உங்க முன்னால அவர் நல்ல தம்பி கூட சண்டை போடுறது, அவன் மேல கோவப்படுறது எல்லாமே நடிப்பு தான். சீச்சே, 2 பேரும் மேக்கப் போடாம நடிக்கிறாங்க. நான் சண்டை போடுவேன், சத்தம் போடுவேன், ஆனா சீச்சையை மாட்டி விடுற ஆதாரத்தை மட்டும் சீச்சைகிட்ட கொடுத்துடாத அப்படின்னு விஸ்வநாதன் சொல்லி வச்சிருக்காரு நல்ல தம்பி கிட்ட. பின்ன எப்படி அவன் உங்ககிட்ட கொடுப்பான்? கொடுக்க மாட்டான்ல. இதை நல்ல தம்பி உங்ககிட்ட சொன்னானா? அவன் தான் சொன்னான். சீச்சை கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்டரை சொன்னான். ஆனா எனக்கு நீங்க தானே முக்கியம் சீச்சே. சார், நான் விஸ்வநாதன் சாரோட மருமகன், செல்வியோட புருஷன். அந்த விஸ்வநாதன் சாருக்கு நான் முக்கியமா இல்லைன்னா நல்ல தம்பி முக்கியமா? சீச்சே, சொந்த பந்தங்கள்லாம் முக்கியம் நினைக்கிறது அரசியல்ல தான். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். தெரியுதுல, அப்புறம் எங்க கேட்குறீங்க? சரி, நீங்க அவருக்கு சொந்தம்ங்கிறீங்க. எப்போ சொந்தம் நீங்க? ஆனா அந்த நல்ல தம்பி எத்தனை வருஷமா அவர் கூட இருக்கான்? அவருக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கான்? அவனால அவருக்கு எவ்வளவு லாபம் வந்துகிட்டு இருக்கு? என்னால் அவருக்கு நஷ்டமா? அதை நான் சொல்லணுமா? சரி, இத்தனை வருஷமா அவர் கூட இருக்கான் நல்ல தம்பி, அவரோட ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். இருந்தாலும் அவரை மிரட்டி அவன் கம்பெனி வாங்கினானா? சார், கம்பெனி பத்தி திருப்பி திருப்பி பேசாதீங்க. பிரச்சனையே கம்பெனி தானே சீச்சே. பிரச்சனை தீரணும்னா நான் ஒரு வழி சொல்லவா? சரி சொல்லுங்க. அவர்கிட்ட வாங்கின கம்பெனியை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. முடியாது சார், அதெல்லாம் முடியாது. கம்பெனி திருப்பி கொடுக்கறது அவ்வளோ சாதாரண விஷயமா? கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கலன்னா
விஸ்வநாதன் நல்ல தம்பியை வச்சு உங்களை உள்ள தள்ளுறது சத்தியம். சார், அவர் மட்டும் அப்படி பண்ணினார்னா நான் அவரையும் விட மாட்டேன், அந்த நல்ல தம்பியை விட மாட்டேன். விடக்கூடாதுன்னு தானே நான் சொல்றேன். எதிரி நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னால நாம அவனை அழிச்சிருந்து சீச்சே. அவன் நமக்கு குழி தோன்றதுக்கு முன்னால நாம குழி தோண்டி அவனை தூக்கி போட்டு மண்ணை போட்டு புதைச்சிடணும். ஏன் சார், நல்ல தம்பி விஸ்வநாதனும் சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்கன்னு சொல்றீங்க? அன்னைக்கு நல்ல தம்பி அரசி பக்கம் சேர்ந்துட்டான்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன், இப்பவும் சொல்றேன். விஸ்வநாதன் தான் நல்ல தம்பியை நம்புறாரு. ஆனா அந்த நல்ல தம்பி நடிக்கிறான். பாலுக்கும் காவல் பூனைக்கும் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி விஸ்வநாதன் கிட்ட விஸ்வநாதன் ஆள் மாதிரி நடிக்கிறான், அரசி கிட்ட அரசி ஆள் மாதிரி நடிக்கிறான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மூலமா உங்களை உள்ள தள்ளணும், அதான். ஆனா நீங்க அமைதியா இருந்தா அதை அவன் பண்ணிடுவான். ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு கைதி ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ல ஒரு நம்பர் கொடுப்பாங்க. என்கிட்ட சொல்லுங்க, நல்ல ஃபேன்சி நம்பரை வாங்கி சார், இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா கெட்ட கோவம் வரும். ஆமா. ஏன் கோவப்படுறீங்க? அவங்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னான்ல, அது என்ன ஆதாரம்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்குறேன். ஆனா என்ன நம்ப மாட்டீங்களே நீங்க? நம்ப மாட்டேன் சார், நான் யாரையும் நம்ப மாட்டேன். இது வரைக்கும் நம்பினவங்களாம் எனக்கு துரோகம் பண்றாங்க. அதனால இனிமே யாரையும் நம்ப போறதில்ல. நீங்க யாரை நம்புனீங்க? 2 மரத்தை நம்பினேன். அந்த பனைமரம் விஸ்வநாதன், இந்த தென்னை மரம் நல்ல தம்பி. இவங்க 2 பேருமே எதிரிங்கன்னு இப்பதான் சார் தெரியுது. இந்த 2 மரத்துல எந்த மரம் உங்களுக்கு முதல் எதிரி மரம்? தென்னை மரம் நல்ல தம்பி. அப்ப முதல்ல அந்த தென்னை மரத்தை வெட்டுங்க. நல்ல தம்பியை க்ளோஸ் பண்ணுங்க தம்பின்றேன். வெட்டுறேன், வெட்டி சாய்க்கிறேன். மரத்தை வெட்டினா பாவம்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த மரத்தை வெட்டினா புண்ணியம் சார். வெட்டுறேன். தேவைப்பட்டா கோடாலி வந்து வாங்கிக்கங்க. ஹலோ அம்மா, நான் சிங்கப்பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க. அம்மா 3 விக்கெட்டை தூக்க சொன்னீங்க, 2 விக்கெட்டை தூக்கிட்டம்மா. முதல்ல நல்ல தம்பி அவுட் பண்ணேன், இப்போ சீச்சையும் அவுட் பண்ணிட்டேன். ஒருத்தர் கிளீன் போல்டு, ஒருத்தர் ரன் அவுட்டுமா. முக்கியமான 3வது விக்கெட்டு விஸ்வநாதன், அவனையும் தூக்கிடுறேம்மா, அவனை அவுட் பண்ணிடுறேன். ஓகே சிங்கப்பெருமாள், அம்மா என் ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா. நான் சொன்னது செஞ்சு முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது நான் செஞ்சு முடிக்கிறேன். ஓகேம்மா. சார், 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 செல்வி, என்னம்மா எப்பமா வந்தீங்க லண்டன்ல இருந்து? நேத்து நைட்டு தான் வந்தேன். நீங்க வரதுக்கு 3 மாசம் ஆகும்னு சார் சொன்னாரு. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சே, அதான் வந்துட்டேன். இதுக்காக தான் நீங்க சார் கிட்ட கோச்சிட்டு போனீங்களா? மா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் சார் கிட்ட சொல்லிருப்பேன். அவர் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுங்களா? அதுவும் என்கிட்ட சொல்லி வருத்தப்படல, ஜிஜே கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரா? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. எனக்கே வருத்தமா தான் இருக்கு. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லம்மா. ஐயோ, அப்படி இருக்குமா? அது எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னால சாரு அவருக்கு என்னமோ பிடிக்கல, என் கூட சண்டை. உங்ககிட்ட சொல்லி நீ ஏதாவது சொல்லி தடுத்துருவீங்களோன்னு சொல்லி நான் பாட்டுக்கு கன்ஃபியூஷன், நான் பாட்டுக்கு போயிட்டேன். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லப்பா. வா வா போலாம், கம் கம் வா உட்கார். சொல்லு, ஜிஜே எப்படி இருக்காரு, பசங்க எப்படி இருக்காங்க சொல்லு. எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா, நீங்க நீ நான் வந்துடுறேன், நீ இங்கே இரு, நான் I'll get you some tea.
எங்க தங்கிருந்தீங்க? அது என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேம்மா. ஆமா, ஜிஜியோட பிசினஸ்லாம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. போறப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போல, லண்டன்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அது நான் சார் கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருந்தேன். அங்க போய் உனக்கு நான் ஃபோன் பண்ணிருந்தேன்னா நீ பாட்டுக்கு அவர்கிட்ட என் நம்பரை கொடுத்தேன்னு வெய்ய, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்துருன்னு பாரு. அதாம்மா, நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல. செல்வி, பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அன்னைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், கூட்டிட்டே வரல. கூட்டிட்டு வந்திருக்கலாமே. கூட்டிட்டு வந்திருப்பேம்மா. ஆனா நீங்க தான் இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் இல்ல. நான் சும்மா வீட்டுல இருக்கிற பசங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க இன்னும் டூர்ல இருந்து வரலையேப்பா. எனக்கு உங்க மேல ஒரு சின்ன வருத்தம்பா. நீங்க சாருக்கு தான் ஃபோன் பண்ணல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சார் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன்ல. டீ? தேங்க்ஸ். சுகர்? இல்ல வேண்டாம்மா. சொல்லிருக்கலாமா, எனக்கு என்னவோ தோணாம போயிடுச்சு. எனக்கு சுகர் ஓகே தான். பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா? கம் கம். வா வா உட்கார். ஏமா, நேத்து நைட் வந்தீங்க, வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அது வந்ததே 1:30 மணி. நான் வீட்டுக்கு வரத்துக்கு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேல உனக்கு எப்படிமா நான் ஃபோன் பண்றது? சரி, காலையில பண்ணிருக்கலாம்ல. டைம் டிஃபரன்ஸ், ஜெட் லேக் எல்லாம் சேர்ந்து என்ன அப்படியே என்ன சுருட்டிடுச்சு. நான் அப்படியே வந்து படுத்துட்டேன். சாருக்கு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் ஆஃபீஸ் போனது எனக்கும் தெரியாது. ஏமா, ஏர்போர்ட்டுக்கு சார் வந்தாரா? செல்வி, ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே. என்னால் அதை சார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. அதனால நானே ஒரு கால் டாக்ஸி வச்சுட்டு வந்துட்டேன். செல்வி, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? எப்படி எல்லாம் இருக்குது, அசிஸ்டன்ஸ்லாம் அதோ ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நானே போயிடுறது பெட்டர் இல்லையா? அதான். நீங்கள் போங்கம்மா, நீங்கள் ரெடியாக கிளினிக் போங்க. நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போய்ட்றேன். சரிம்மா, வரேன். பாய்மா. செல்வி, செல்வி, எங்க போயிருந்த? ஏன், ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல ஏதாவது பெருசா கொடுக்க போறீங்களா? ஏன் கொடுக்கறதா இருந்தா எங்க போனேன்னு கேட்கணுமா? ஒரு புருஷன் பொண்டாட்டியை பார்த்து கேட்க கூடாதா? ஏங்க, நான் ஆபீஸ்க்கு போறது உங்களுக்கு தெரியாதா? சரி, நான் உன்னை இனிமே எதுவும் கேட்கல, எதுவும் கேட்க மாட்டேன். சரோஜினி அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். செல்வி, சரோஜினி அத்தையா? சரோஜினி அத்தை எங்க பார்த்த நீ? இனிமே என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல? இது வரைக்கும் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, நீ சந்தோஷமா இருந்தா பதில் சொல்ல மாட்டியா? இப்போ விஸ்வநாதன் சார் அவங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொன்னாரே, அவங்கள நீ எங்க பார்த்த? நான் லண்டன் போயிருந்தேன், அங்க பார்த்தேன். இது பார் செல்வி, நீ வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன்னு புரியுது. ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்னமோ சரோஜினி அம்மா பார்த்த உடனே எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இன்னும் என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. சரோஜினி அம்மாவை நீ எங்க பார்த்த? ஐயோ, லண்டன்ல இருந்து வந்துட்டாங்க.
லண்டன்லேருந்து வந்துட்டாங்களா? 3 மாசம் முடியலையே, எப்படி வந்தாங்க? எப்படி? அதை நான் கேட்கல. கேட்கணும்ல. ஏதோ எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு தான் வருவாங்கன்னு சார் சொன்னாரு. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்கணும்ல. நான் அது கேட்கலையே. கேட்கணும். லண்டன்லேருந்து எப்போ வந்தாங்க? நேத்து நைட்டு தான் வந்தாங்க. வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? இல்ல. விஸ்வநாதன் சார் ஃபோன் பண்ணாரா? இல்ல. பின்ன எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ, நான் தற்செயலா சார் வீட்டுக்கு போனேன். ஓ, நீ தற்செயலா சார் வீட்டுக்கு போன, இல்லைன்னா அவங்க வந்திருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா. அது எப்படி செல்வி? அவங்க லண்டன் போன போது உனக்கு ஃபோன் பண்ணல, சார்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்க, அதனால ஃபோன் பண்ணல, சரி. அங்கே இருந்து ஃபோன் பண்ணல, அங்க பிஸியா இருந்தாங்க, ஃபோன் பண்ணல, சரி. இங்க வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்ல. உன் மேல அவங்க உசிரியே வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்ற. ஏன் ஃபோன் பண்ணல? நீ கேட்டியா ஏன் ஃபோன் பண்ணலன்னு? கேட்டியா? என்கிட்ட மட்டும் துருவி கேளு. 4 3 7ன்னு சொன்னேன்னா அது எப்படி 7ன்னு விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆனா அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேட்டேன். லேட் நைட், அதனால ஃபோன் பண்ணல. காலையில பண்ணலன்னா இப்பதான் எந்திரிச்சேன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன கேட்கணும்? என்ன போதுமா? என்ன உங்க சந்தேகம் எல்லாம் தீந்துருச்சா? ஐயோ, சந்தேகம் தீரல, சந்தேகம் அதிகமாயிடுச்சு. விஸ்வநாதன் சார் மட்டும் மறைக்கல, சரோஜினி அத்தையும் சேர்ந்து எதையோ மறைக்கிறாங்க. ஜிஜே, உன்னை சும்மாவே இருக்க விட மாட்டாங்களாடா? என்ன ஜிஜே? நான் உங்களுக்கு தேவையில்லாத ஆயிட்டேன் மாமா சார். இப்போ உங்களை மாமா சார்னு கூப்பிடலாமா, இல்லைன்னா அது கூட கூப்பிடக்கூடாதா? ஜிஜே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல மாமா சார், இல்ல. வர வர என்கிட்ட இருக்கிற க்ளோஸ்னஸ் குறைஞ்சு போச்சு. குறைச்சிட்டீங்க. ஜிஜே, ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லணுமா? எனக்கும் சுய அறிவு இருக்கு, சுய சிந்தனை இருக்கு. மாமா சார், உங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. இந்த உதாரணமெல்லாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. சரி மாமா சார், ஓப்பனா கேட்குறேன். அத்தை ஃபாரின்லேருந்து திரும்பி வந்ததை நீங்க ஏன் என்கிட்ட சொல்லலை? அந்த கோவமா? நான் செல்வி கிட்ட சொன்னேன், செல்வி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சேன். இப்பவும் ஓப்பனா பேசுறேன். அத்தை உண்மையிலேயே எங்க போயிருந்தாங்க, எப்ப போனாங்க, திடீர்னு எப்ப திரும்பி வந்தாங்க, இதெல்லாம் நீங்க என்கிட்டயும் சொல்லல, செல்வி கிட்டயும் சொல்லல. மாமா சார், நீங்க மறைக்கிறீங்க. நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கூடாது மாமா சார். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க மறைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிப்பேன். மாமா சார், ஓப்பனா கேட்கிறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களோட ரகசியத்தை நான் எங்கேயாவது வெளியே சொல்லியிருக்கேனா? ஜிஜே, இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? எதுவும் ஆயிடக்கூடாது மாமா சார். ஏன்? யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்களா? நல்லா தம்பிக்கிட்ட புல்லட் இருக்கு, அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்தீங்களா? நான் கேட்டேன், அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அது எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? உங்க உப்பை தின்னவன், உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பான் அவன். இன்னைக்கு நீங்க சொன்னா அவன் யார் உயிரை வேணா எடுப்பான். நீங்க புல்லட்டை கொடுன்னு கொடுக்க மாட்டானா? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழுன்னு நீங்க சொல்லியிருப்பீங்களோ என்னவோ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜிஜே. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? வந்துருச்சுல்ல, உங்க வாயிலேருந்தே வந்துருச்சுல்ல. என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்குறீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை கை விட்டுட்டீங்க, நீ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அர்த்தம். வேணாம் மாமா சார், நான் போறேன். நான் என் கையை நம்பி இருப்பேன். இனிமே நானே என்னை பார்த்துக்கிறேன். அவங்க உயிரை அவங்க தான் காப்பாற்றிக்கணும், தெரியும். பரவாயில்ல, வரேன். மாமா சார், கடைசியா ஒரே ஒரு விஷயம் ஓப்பனா கேட்குறேன். நீங்க உங்க கம்பெனி எனக்கு கொடுத்ததுல உங்களுக்கு கோவமா? ஜிஜே, எனக்கு என்ன கோவம்? நான் என் மாப்பிள்ளைக்கு தானே கொடுத்தேன். பேருக்கு தான்
மாமா சார் அப்படி சொல்றீங்க, மாப்பிள்ளை என்ன? ஆனா உங்க மனசுக்குள்ள வேற யாரோ இருக்காங்க. யாரு? அதை என் வாயால் நான் சொல்லணுமா? ஜிஜே, இது வரைக்கும் நான் உங்கள் மேலே கோவப்பட்டதில்லை. என்னை கோவப்பட வச்சிடாதீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? கோவப்பட வச்சுட்டான் அவன். யாரு? அவன்தான். எவன்? அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறவன். உள்ள இருக்கான் ஒரு ஜிஜே. அவன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். வரேன் மாமா சார். சரோஜினி, என்னங்க? வா போலாம். எங்க? ஒரு சின்ன மீட்டிங். நான் எதுக்குங்க? வா சொல்கிறேன். நான் வரலிங்க. வா. Good morning, gentlemen. Good morning, sir. Good morning. How are you? I'm fine, fine. Sorry to keep you waiting. It's okay. That's okay, sir. Meet my wife, Dr. Sarojini Viswanathan. Namaskar, Welcome. madam. Please sit down. Thank you, sir. உட்கார். Yes, Mr. Arthur, சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஆத்தா. Madam இருக்காங்களே சார். I want to talk to you personally. No problem, you can talk openly. ஓ, யூ கோ ஹெட். நான் வேணா போறேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இருமா. எங்கள் 2 பேர் பேரில் தான் எல்லா கம்பெனிஸும் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் முன்னாடியே சொல்லலாம். நோ ப்ராப்ளம். மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கீங்க. நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதனால நான் சொல்ல போற பிசினஸ் ஈஸியா இருக்கும். சொல்லுங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். எங்க ஊர்ல அதுக்கு நல்ல ரேட் இருக்கு. இதுக்கு நல்ல லோக்கல் ஏஜென்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸுக்கு தெரியாம கிட்னி எடுக்கணும். மிஸ்டர் ஆத்தர், என்ன பேசுறீங்க? பணத்துக்காக எதை வேணாலும் செய்வேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சரோஜினி, எனக்கு பணம் முக்கியம் இல்லை. சொசைட்டியில் நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். என் வைஃப் இந்தியாவில் லீடிங் கைனகாலஜிஸ்ட். We respect human life, மிஸ்டர். மிஸ்டர் விஸ்வநாதன், வேண்டாம். தப்பான டீலிங்னா என்னை பார்க்க வராதீங்க. நீங்க போலாம். டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கேளுங்க மிஸ்டர் விஸ்வநாதன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகள் உங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. This is the limit, Mr. Arthur. And Indian lives are not so cheap. Out. Please get out. ஓகே. இருங்க. அவங்க கேட்டாங்கன்னு ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? முடியாதுன்னு சாஃப்டாவே பதில் சொல்லலாமே. இல்ல சரோஜினி, யார்கிட்ட வந்து என்ன கேட்டான் பாத்தியா? இவனை வெளியே விடுறதே தப்பு. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனை உள்ள தூக்கி போடணும். இந்த மாதிரி சமூக விரோதிங்க வெளியே இருக்கக்கூடாது. இருங்க. ஏங்க, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இது உடனே செந்தமிழரசி காதுக்கு போய் எட்டும். அவ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லுவா. எதுக்குங்க? கொஞ்சம் நிம்மதியா இருங்க ப்ளீஸ். ஒன்று வேணா பண்ணுங்க. மெடிக்கல் கவுன்சிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வார்னிங் பண்ண சொல்லுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் ஆகாம இருங்க. ஓகே, நான் அவுட் பேஷண்ட்ஸ்லாம் போய் பார்க்கணும். டென்ஷன் ஆகாம இருப்பீங்களா? சரி, நீ போ. Arthur. Mr. Vishwanathan, you insulted me. Okay. What? I'm really sorry. All right. Don't worry. Your job will be done. I need some time. Okay? It's okay.
Arthur, we will meet at 6 p.m. in our resort today. ஓகே மிஸ்டர் விஸ்வநாதன். Bye. செல்வி எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கூப்பிடலாம்ல? சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் கூப்பிடல. ஏய், ஜெட் லாக், டைம் டிஃபரன்ஸ், தூங்கிட்டேன், அதனால ஃபோன் பண்ணல. இன்னும் கோவமா? எனக்கு இன்னும் உங்க மேல ஒரு சின்ன கோவம் இருக்கு. என்ன? நீங்க என்கிட்ட சொல்லாம போனது என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. என்னமோ என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போன மாதிரி இருக்கு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன? லண்டன்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நான் அம்மாவே வந்துட்டேனே, இதோட உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? செல்வி, இந்த லண்டன் மேட்ரை இதோட விட்டுறலாம்ப்பா. திருப்பி திருப்பி அதை பத்தி பேச வேண்டாம். பட் இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. சார் நல்லவரா கெட்டவரான்ற குழப்பத்துல இருந்தேன். அதான் அன்னைக்கு சொன்னேனே, இப்ப நான் தெளிவாயிட்டேம்மா. உங்க சார் நல்லவர் தான்மா. ரொம்ப மாறிட்டார் செல்வி. முன்னெல்லாம் அவர் பண்றத நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இவரையா நம்ம நம்பி இருந்தோன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ இவர் மேலயா நம்ம சந்தேகப்பட்டோம், இவர் கூட நம்ம சண்டை போட்டோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். செல்வி, அந்த லண்டன் மேட்டர்லாம் வேண்டாம்மா, விட்டுறலாமா? இல்ல, அதெல்லாம் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு சிரிக்காம இருந்தா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்குன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்பதான் எந்த வேதனையும் இல்லையே, நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன். அதாம்மா நான் சொல்றேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சிரிப்பு உங்க முகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நீ எதுக்கு இங்க வந்த? உள்ள எதுக்கு இங்க வர? போங்க போங்க. மிச்ச மீதி இருக்கிற நாங்கெல்லாம் உயிரோட இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? இல்ல மறுபடியும் எங்க எல்லாரையும் நடுத்தர நிக்க வைக்கலான்னு வந்தியா? என்ன கேக்க கேக்க எதுவுமே பேசாம மரமாறி நிக்கிற? எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? ஷோ ஷோ ஷோ. என்ன, நான் என்னமோ உன் புருஷனை கொலை பண்ண மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். அவன் நான் உத்தமனா? உன் புருஷன் பால் குணசேகரன் இந்த நாட்டை அழிக்கிற துரோக செயலுக்கு துணை போயிருக்கான். அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்காம விஸ்வநாதனுக்கு விசுவாசமா இருந்திருக்கான். அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டான். ஜெயிலுக்குள்ள லாக்அப்ல செத்தானே, எப்படி செத்தான்? நோண்டட்டா? இதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சனா நீ உள்ள போயிடுவ. அப்போ பசங்க என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நீ நம்புறிய அந்த விஸ்வநாதன் அவன் பசங்களை காப்பாத்துவானா? சொல்லு. ஒரு நல்லவனுக்கு உதவி பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கெட்டவனுக்கு துணை போயிருக்கான். அவனால எவ்வளவு நாச வேலை நடந்திருக்கு தெரியுமா? இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம். இதுல தர்மம் ஜெயிக்கணும், அவனை தண்டிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை என்கிட்ட சொல்லணும். நிச்சயமும் புருஷன் அவனை சந்திச்சதுக்கு ஆதாரம் இருக்கும். தன்னை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் கைவசம் வச்சிருப்பாரு. அதை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. இந்த கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார். என்னம்மா?
உங்களை பார்க்க உதய் வந்திருக்காரு சார். நான் இல்லைன்னு சொல்லு. நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் சார். சரி, வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க உதய், உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நீங்கள் என் ஆஃபீஸ்க்கு வந்து? ஆமாம் சார். சொல்லுங்க உதய். சார், ஃபீஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். என்ன ஃபீஸ்? என்ன சார், என்ன ஃபீஸ்ன்னு கேட்குறீங்க? உங்கள் கேஸில் நான் ஆஜரானதுக்கான ஃபீஸ். கேஸ் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ வந்து ஃபீஸ் கேட்குறீங்க? உதய், எனக்கு ஒரு சந்தேகம். எந்த கேஸ்க்காக ஃபீஸ் கேட்குறீங்க? நம்ம கம்பெனிக்காக, உங்களுக்காக ஆஜரான கேஸ்க்காக தான் சார். அதை நான் அப்போவே கொடுத்துட்டேனே உதய். அப்போது நல்ல தம்பிக்கான ஃபீஸு? அதை நீங்கள் நல்ல தம்பிக்கிட்ட தான் கேட்கணும். சார், நீங்கள் சொல்லி தானே ஆஜரானேன். அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன். உதய், விடுதலை ஆனது நல்ல தம்பி. நியாயமாக நீங்கள் அவர்கிட்ட தான் போய் ஃபீஸை கேட்கணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சார். உதய், உங்களை எதுக்காக என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசர் ஆக்கினேன்? எனக்கு வேறு வக்கீலே இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு எதிராக நீங்கள் இருப்பீங்கன்னு தான் நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணேன். எப்போ அது நடக்காமல் போச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கேட்குறது ரொம்ப தப்பு உதய். ஓகே சார், நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.